friends, welcome. இன்னைக்கு நம்ம வீட்ல இருக்க குட்டீஸ்க்கு போர் அடிக்கும்போது என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்களோட சேர்ந்து நம்ம பண்ணலாம்னு ஒரு ஐடியா கொடுக்குறேன். நான் என் பொண்ணுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் வீட்டில் பண்ணுவேன்றதை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து மெயினாக 2லேருந்து 4 வயசில் இருக்க குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். 3 to 4 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைக்கு நம்ம மெயினாக ரீடிங்லேயும் ரைட்டிங்லேயும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ரீடிங்காக இருந்தாலும் சரி, ரைட்டிங்காக இருந்தாலும் சரி, எந்த ஆக்டிவிட்டியுமே ஒரு 15 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் டைம். அவங்களால ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு மேலே அவங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ டைம் செட் பண்ணிக்கோங்க. ரீடிங் ஆக்டிவிட்டி ஃபஸ்ட்டு ஃபானிக் சவுண்ட் சொல்லிக் கொடுங்க. அதை வச்சு எப்படி ஒரு வேர்டு படிக்கிறதுன்னு சொல்லிக் கொடுங்க. ஃபானிக் சவுண்ட் மூலமாக அவங்களால 2 letter 3 letter வேர்ட்ஸ் படிக்க முடியும். ஸோ பிகினர் லெவல் 1 புக் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது அமேசானில். லைப்ரரியில் வந்து நான் எடுப்பேன். சென்னையில் லைப்ரரியில் மந்த்லி ஃபீஸ் பே பண்ணி நான் அந்த லெவல் 1 புக்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிகினர் லெவல் புக் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இது பாப் புக்ஸ், அமேசான்லேயும் இருக்குது, லைப்ரரிலையும் இது மாதிரி நிறையா புக்ஸ் இருக்குது. Dot has a hat. நெக்ஸ்ட்டு ரைட்டிங். இந்த மாதிரி வைப் அண்ட் க்ளீன் புக் வந்து நிறையா ஆன்லைன்லேயும் இருக்குது, நிறைய ஸ்டோர்ஸ்லேயும் இருக்குது. இதை மாதிரி நம்ம ரைட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் எழுதி எரேஸ் பண்ணுறதுக்கு. இது மாதிரி ஆல்ஃபபெட்ஸ், தமிழ் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வைப் அண்ட் க்ளீன் புக் அவைலபிளாக இருக்குது. அதோடு இல்லாமல் நீங்கள் ஒரு 3 லைன் நோட் புக்கும் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுலேயும் அவங்க வந்து ஆல்ஃபபெட்ஸ், தமிழ் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அதெல்லாம் அவங்க எழுதுவாங்க. எல்லாமே வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் பண்ணுவாங்க, அதுவே மேக்ஸிமம். அது வந்து ஒரு குழந்தைய பொறுத்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒர்க் ஷீட் ஆக்டிவிட்டி. கிட்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். ஒர்க் ஷீட் ஃபார் ப்ரீ ஸ்கூலர்ஸ்னு நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒர்க் ஷீட்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். அது நீங்கள் இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு எப்படி DIY ஒர்க் ஷீட் புக் பண்ணணும்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஸ்டேஷ்னரி ஸ்டோரில் வாங்கிக்கோங்க. உள்ளே நிறையா லேமினேட்டட் கவர்ஸ் இருக்க மாதிரி எல்லா பிரிண்ட் அவுட்ஸையும் உள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு லேமினேட்டட் கவரில் 2 பிரிண்ட் அவுட் வைக்கலாம். ஒரு எரேசபிள் மார்க்கரும் ஒரு ஸ்கெட்சும் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க ஆக்டிவிட்டி பண்ணி எரேஸ் பண்ணிப்பாங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த செட் ஆஃப் ஷீட்ஸை வந்து நீங்கள் மாற்றிட்டே இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும். டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி ஷீட் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா டைம் பாஸ் ஆகும். அவங்க புதுசாக லேர்ன் பண்ண மாதிரியும் இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்சிங், சர்க்கிள் தி ஆட் மேன் அவுட், அது மாதிரி அவங்கள பண்ண வச்சா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரேசிங், ரைட்டிங் ஒர்க் ஷீட்ஸ் அப்படியே ஸ்லோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ரீடிங் கூட ஒர்க் ஷீட்ஸ் நிறையா அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் டாய்ஸ் மூலமாக அவங்க நிறைய லேர்ன் பண்ணுவாங்க. நம்ம புதுசாக டாய்ஸ் வாங்கி கொடுக்கும்போது யூஸ்ஃபுல்லாக டாய்ஸ் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ்லாம் வாங்கி கொடுத்தோம்னா கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ் அவங்க மேட்ச் பண்ணலாம்.
பசில்ஸ் வாங்கி கொடுக்கலாம், மெமரி கார்ட்ஸ் வாங்கி கொடுக்கலாம். ஸோ அவங்களோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் வந்து நல்லா ஒர்க் ஆகும், அவங்களுக்கும் நல்லா டைம் பாஸ் ஆகும், அதுலேருந்து அவங்க நிறையா கற்றுக்கவும் செய்வாங்க. நெக்ஸ்ட் புக்ஸ், அவங்களுக்கு நிறைய புக்ஸ் லைப்ரரியிலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்து படித்து காமிக்கலாம். பெட் டைம் அப்போது நிறைய புக்ஸ் அவங்களுக்கு படிக்கலாம். இந்த மாதிரி வீக்லி மேகசின்ஸும் அவைலபிளாக இருக்கும். மேஜிக் பாட், சிறுவர் மலர், இந்த மாதிரி புக்ஸ்லாம் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. டெய்லி அவங்களுக்கு நம்ம படித்து காமிக்கலாம். நெக்ஸ்ட் க்ரியேட்டிவ் ப்ளே, பிரிட்டன் அண்ட் ப்ளே செட்ஸ், பில்டிங் பிளாக்ஸ், அது மாதிரி டாய்ஸ் வந்து அவங்களுக்கு க்ரியேட்டிவிட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி தான் நான் என்னோடய டாட்டரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.